திருவண்ணாமலை பஸ் டூர் போலாமா? ஹலோ மக்களே, நான் உங்க வாய்ஸ் ஆஃப் இல்லை. இதுக்கு முன்னாடி நம்மளோட பேஜ்ல வெறும்னே அப்டேட்ஸ் மட்டும் தான் போடுவோம். பட் இதுக்கப்புறம் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸா எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியும் பார்க்க போறோம். அப்படி நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவா பார்க்க போறது திருவண்ணாமலை சீரீஸ் பார்ட் 1. இப்போ நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா பஸ் நம்பர் 3. மொத்தமா பழைய வீடியோல சொல்லியிருப்பேன் 5 பஸ் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபர்ஸ்ட் 3 பஸ் நம்பர் 1, 2 and 3 வந்து கிரிவலம் பாதையில வர்றதுக்கு, அண்ட் பஸ் நம்பர் 4 and 5 மட்டும் வந்து நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ராஜகோபுரத்துக்கு. புது பஸ் ஸ்டாண்டும் போகும், பழைய பஸ் ஸ்டாண்டும் போகும். என்ன பொறுத்தளவுக்கு என்ன ஒரு பிளஸ் பாயிண்டா பாக்குறேன் அப்படின்னா, இந்த பஸ்ல வந்து ஏர் கண்டிஷன்டா வச்சிருக்காங்க. ஸோ ஃபில்டா இருக்கிறதுனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாவும் இருக்கும். இந்த வெயிலுக்கு குழந்தைங்களை வச்சுட்டும் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா டிராவல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து எமலிங்கம்ல டிராப் பண்ணியிருக்காங்க. ஒரு 10 minutes டைமிங் கொடுத்து சாமியை போயிட்டு பார்த்துட்டு வரலாம். பட் 10 minutesக்குள்ள வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பஸ்ல இருக்க எல்லாருமே இப்போ கீழே இறங்கி லிங்கம் தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம வந்து பார்க்கலாம், சீட்ஸ் எல்லாமே பக்காவா இருக்கு. பட் இது நம்ம இப்படியே மெயின்டைன் பண்ணாதான் நல்லா இருக்கும். இன்னொரு முக்கியமா பார்க்கணும்னா இந்த பஸ்ஸோட குவாலிட்டி. பிராண்ட்ஸ் வந்து எந்த பஸ்ஸோடைய பிராண்ட் வேணா எடுத்து ஒர்க் பண்ணியிருக்கலாம். பட் ஸ்டில் அசோக் லேலாண்டோடைய பிராண்ட் எடுத்து பஸ்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து குவாலிட்டியை தரமா பேசியிருக்கு. அண்ட் வந்து முக்கியமாக சொல்ல போனால் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இருக்குது, எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்குது, ஹேர் கண்டிஷனர்லாம் வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி ட்ராவல் பஸ்ஸில் இருக்கோமோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டுக்கும் SOS பட்டன் வச்சுருக்காங்க அண்ட் ஹேமர் வச்சுருக்காங்க. இங்கே நம்ம எல்லாருமே வந்து ஃபுல்லாக ஆன்மீகம், கிரிவலம்னா ஆன்மீகம் தான் அப்படின்னு வச்சுருக்கோம். பட் நிறைய மூலிகை செடி மரம்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து சுவாசிக்கணும் அப்படின்னா நடந்து போகிறது ஆன்மீகமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பஸ்ஸில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு குட்டான ஃபீல் குட் டேவை ஸ்பெண்ட் பண்ணணும்னா நம்ம இந்த மாதிரி விஷயத்த வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அது வந்து டிவைன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் மட்டும் இல்லை, இட்ஸ் கைண்ட் ஆஃப் பீஸ். நம்ம எத்தனை பேர் வந்து அடியாண்ணாமலையை வந்து தரிசனம் பண்ணியிருக்கோம்னு தெரியல நார்மலா கிரிவலம் வரும்போது. பட் இந்த டைம் இந்த பஸ்ல போனதுனால எனக்கே இது ஃபர்ஸ்ட் டைம் அடியாண்ணாமலையை வந்து ஒன்ஸ் போயிட்டு பார்த்துட்டு வந்தது. ஸோ இதுவுமே எனக்கு வந்து புதுசா இருந்துச்சு. இதுல 8, 8:30 and 9 இந்த 3 டைமிங்லேயுமே வந்து நீங்கள் இதில் ட்ராவல் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் 11, 11:30, 12 இந்த 3 டைமிங்லேயே வந்து பஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இது இல்லாமல் வந்து ஒரு பஸ்ஸும் வந்து 4 times வந்து ரவுண்ட்ஸ் வரும். ஒரு ரவுண்ட்ஸ்க்கும் 2.5 hours வந்து கம்ப்ளீட் டைமிங் வந்து இருக்கும். ராஜகோபுரம்லேருந்து 2.5 hours கம்ப்ளீட் பண்ணி தான் திருப்பி ராஜகோபுரத்துக்கிட்ட வந்து நிற்கும். அங்கே நின்னதுக்கப்புறமா பஸ் நம்பர் 4 or 5ல் ஏறி நீங்கள் நியூ பஸ் ஸ்டாண்ட் ஒரு ஓல்ட் பஸ் ஸ்டாண்ட் வந்து போய்க்கலாம்.